தேர்தலிலும் பாஜகவுடனான கூட்டணி தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் அதிமுகவின் அமைப்புச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கருப்புசாமி பாண்டியன் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றனர். திருமண நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 வழங்க வேண்டும் என தெரிவித்த மு.க.ஸ்டாலின் தற்போது 20,000 ரூபாய் மட்டுமே வழங்கியிருக்கிறார் எனவும் 21 மாத ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் அவர் செயல்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் எனவும் அந்த வெற்றி வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் எனவும் அவர் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அதற்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற வண்ணமாக அந்த செயலில் தேர்தல் அதிகாரி ஈடுபட்டிருக்கிறார்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 21 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில ஒரு வேலை கூட செஞ்சது கிடையாது. ஒரு குறும்ப கூட கிள்ளி போட்டது கிடையாது. அந்தந்த கட்சி தலைவர்கள், அந்தந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய கட்சி வளர்த்திற்காக பாடுகிறார். அதுல எந்த ஒரு முறைகள். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக மட்டும்தான் வளருது. மற்ற கட்சியெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கு.